சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சக்கரவர்த்தியாரே, இது சோழ நாட்டின் வரைபடம். சோழ நாட்டின் 4 எல்லைகளும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இவை சரியாக இருக்கின்றனவா என்பதை மாமன்னர் ஒருமுறை பார்த்து சொல்லிவிட்டால் நான் தொடர்ந்து செயல்பட முடியும். கோட்டை தளபதியே, மூவேந்தர்களின் நாடுகளுக்கும் எல்லையை பற்றி குறிப்பிட்டு பாடிய ஔவையார், கடல் கிழக்கு தெற்கு கரைப்போடு வெள்ளரு, இடதிசையில் கோட்டை கரையாம், வடதிசையில் ஏநாட்டு பெண்ணை, 24 சோநாட்டுக்கு இல்லை என சொல் என்று பாடினார். அதை நீ அறிவாயா? நன்றாக அறிவேன் மன்னவா. ஆனால் அந்த எல்லைகளை கடந்து தென் திசை முழுவதும் தன்னரசாக விரிவுபடுத்திய தாங்கள் குறுநில மன்னர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் அவரவர் நாட்டை அவரவரே பரிபாலிக்கும் வாய்ப்பை தந்தீர்கள். அவர்களும் தங்களுக்கு கட்டுப்பட்டு தங்களுக்கு அடங்கிய சிற்றரசர்களாய் வாழ்ந்து வருகிறார்கள். இருப்பினும் நான் அவர்களை விடுத்து இப்போது உள்ள பிரதான எல்லைகளை மட்டும் இதில் குறித்து வைத்துள்ளேன். நாம் எதிர்பார்ப்பவர்கள் இந்த எல்லைக்குள் வந்த பின்னர்தான் நமது பாதுகாப்பு அவசியம் என்று நினைக்கிறேன். அப்படி நினைக்க வேண்டாம். சேர நாட்டு எல்லையிலிருந்தே நமது காவல் வீரர்கள் கண்காணிப்பு தொடர வேண்டும். அவர்கள் எல்லையை கடந்து வரும்போது சேர நாட்டு வீரர்கள் அவர்களை பின்தொடர முயற்சித்தால் அவர்களில் ஒருவர் கூட திரும்பி செல்ல முடியாதபடி அவர்களை கொன்று அங்கு அந்த வீரர்கள் அடிபட்டு விழுந்த அடையாளமே தெரியாமல் அழித்து விட வேண்டும். இப்பொழுதே சென்று அதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறேன் மன்னவா. தகுதியான வீரர்களை தேர்ந்தெடுத்து சேர நாட்டின் எல்லைக்கு அனுப்பி வைக்கிறேன். நல்லது. வேறு ஏதேனும் சொல்ல வேண்டுமா? ஆம் மன்னவா. எதுவாயினும் சொல். நாம் அவர்கள் காட்டு வழியில் வருவார்கள் என்பதை மட்டுமே மனதில் கொண்டு அதற்குள்ளேயே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அவர்கள் கடல் மார்க்கமாகவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அவர்கள் முசிறிக்கு சென்று அங்கிருந்து படகு மூலமாகவும் வரலாம் அல்லவா? ஆமாம், அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் தங்களை கேட்காமலேயே கடல் மார்க்கம் முழுவதிலும் 1000 வீரர்களை ஆங்காங்கே நிறுத்தி வைத்திருக்கிறேன். இதோ பாருங்கள், இங்கிருந்து இதுவரை அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தங்களின் அனுமதி பெறாமல் இப்படி செய்ததற்காக மாமன்னர் என்னை மன்னிக்க வேண்டும். பாராட்டப்பட வேண்டிய சிறந்த காரியத்தை செய்துவிட்டு எதற்காக மன்னிப்பு கேட்கிறாய்? எனக்கு கூட தோன்றாத ஒரு அரிய சிந்தனை உனக்கு தோன்றியதோடு உடனே அதை செயல்படுத்தி இருக்கிறாயே. இந்த கணம் முதல் இந்த விஷயத்தில் நீ எதுவும் செய்யலாம். எந்த படைப்பிரிவை வேண்டுமானாலும் எதற்கும் பயன்படுத்தலாம் என்ற அதிகாரத்தை உனக்கு வழங்குகிறேன். அதை முறைப்படி அமைச்சர் மூலமாக பிரகடனம் செய்து விடுகிறேன். மன்னவா, எனக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. உடனடியாக சென்று உன் பணியை தொடங்கு. வருகிறேன் மன்னவா. மன்னர் மன்னா, தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். வாருங்கள் அமைச்சரே. இப்பொழுதுதான் வருகிறீர்களா? தாங்கள் கோட்டை தளபதிக்கு மேலும் அதிகாரங்களை வழங்கி அதை பற்றி நான் அறிவிக்க வேண்டும் என்று கூறும்போதே வந்துவிட்டேன். அமைச்சரே, கோட்டை தளபதியிடம் நான் சொன்னதை மிகவும் உன்னதமாக செயல்படுத்தி இருக்கிறார். பார்த்தீர்களா? நாம் யோசித்து பார்க்காத வழிகளில் கூட பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். உண்மைதான் மன்னவா. தங்களிடம் புலவர் பெருமான் அன்று மன்னிப்புதான் ஒருவருக்கு மிகப்பெரிய தண்டனை என்று கூறினாரே, நானும் அவன் தன் செயலை நினைத்து தன்னிரக்கம் கொண்டவனாக மாறிவிட்டான் என்றேனே. ஆனாலும் அப்போதும் தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ ஏற்க மறுப்பீர்களோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கத்தான் செய்தது. ஆனால் எதையும் உறுதியாக தீர்மானிக்கும் தாங்கள் மறுகணமே அதை ஏற்றுக்கொண்டீர்கள். சொல்லப்படும் கருத்து முக்கியமானதுதான் என்றாலும் சொல்பவர் யார் என்பது அதைவிட பிரதானம் இல்லையா அமைச்சரே? சோழ பேரரசு என்ற இந்த கட்டிடம் பலமாக நிற்கிறது என்றால் அதன் தூணாக விளங்குபவர்களில்
தாங்களும் ஒருவர் அல்லவா? புலவர் சொல்வது பொதுவான மானிட பண்பு, தாங்கள் சொல்வது சோழ நாட்டின் நலனுக்குரியது. இரண்டையும் இணைத்து பார்க்கும்போது அந்த கருத்து மிகவும் பொருத்தமானது என்பது புரிந்துவிட்டது. அதனால்தான் அதனை நான் ஏற்றுக்கொண்டேன். இருப்பினும் அவன் எப்படி நடந்து கொள்வானோ, சரியாக செயல்படுவானோ மாட்டானோ என்றெல்லாம் அவனை சோதிக்கும் முயற்சியில் கூட நீங்கள் இறங்கவில்லையே. ஒருவரை நம்புவது என்றால் முழுமையாக நம்ப வேண்டும். அமைச்சரே, உதாரணமாக ஒருவன் தன் நண்பனை பார்த்து, உன்னை நான் நம்புவது போல் காண்பித்துக் கொள்வேன், ஆனால் முழுமையாக நம்ப மாட்டேன் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டால் அதன் பின் அவன் எப்படி நமக்காக உண்மையாக பாடுபடுவான்? ஒரு காரியத்தை செய்யும் முன் நன்றாக யோசிக்க வேண்டும், பின்னர்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதை செயல்படுத்த தொடங்கிய பிறகு அதில் சந்தேகம் கொள்வது தீது என்கிறார் வள்ளுவர். சூழ்ச்சி முடிவு துணிவைதல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது என்ற குறளை நீங்களும் அறிவீர்களே. அறிவேன் மன்னவா. ஆனாலும் அந்த வள்ளுவர் வாக்கை சிறிதும் மாறாமல் கடைப்பிடிப்பவர் தாங்களாகத்தான் இருக்க முடியும். கோட்டை தலைவனை தாங்கள் முழுமையாக நம்பினீர்கள். அவனும் அதற்கேற்பவே நடந்தும் கொள்கிறான். ஒரு முறை திருந்தியவன் ஒருபோதும் அதிலிருந்து மாறமாட்டான் அமைச்சரே. அவனை நாம் சோதிக்க வேண்டிய அவசியமில்லை. அது தங்கள் உயர்ந்த பண்பின் அடையாளம். ஆனாலும் எனக்கு ஒரு அச்சம் இருந்து கொண்டுதான் இருந்தது. என்ன அச்சம்? அவனை பற்றி பிரதானமாக பரிந்துரைத்தவன் நான் தானே. அவன் ஒரு சிறு தவறு செய்தாலும் அதற்காக பொறுப்பேற்க வேண்டியவனும் நான் தானே. ஆகையால் நான் அவனை கண்காணித்துக் கொண்டே இருந்தேன். இன்று இங்கு அவன் வருவதற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி என் மனதில் ஏற்பட்ட குழப்பத்தை நீக்கிவிட்டது. அப்படி என்ன நடந்தது? மங்கம்மா தேவியாரின் நம்பிக்கைக்குரிய ஒரே தோழி மாதுரி கோட்டை தளபதியை சந்திக்க வந்தாள். அவள் தளபதியோடு என்னதான் பேசுகிறாள் என்று நான் மறைந்திருந்து கேட்டேன். என்ன பேசினாள்? மங்கம்மா தேவியார் உடனே வந்து தன்னை பார்க்கும்படி அழைத்ததாக கூறினாள். இது நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த நிகழ்ச்சிதானே. ஆனால் கோட்டை தளபதி மிக உறுதியாக மன்னர், இளவரசர், அமைச்சர் ஆகியோரின் அழைப்பை தவிர வேறு எவருடைய அழைப்பையும் ஏற்க வேண்டிய அவசியமில்லை, நான் அவருடைய தொடர்பை முழுமையாக துண்டித்துக் கொண்டேன் என்று சொல்லிவிடு. சோழ நாட்டிற்கு எதிராக செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் இனி அவர்கள் எனக்கு விரோதிகள்தான் என்பதை தெளிவாக விளக்கிவிடு என்றான். பார்த்தீர்களா, நான் சொன்னது சரியாக போய்விட்டதா? இனி அவன் தனது நிலையில் இருந்து ஒருபோதும் மாறமாட்டான். விடுவிக்கப்பட்ட மறுகணமே இங்கு வந்து அவன் வடித்த கண்ணீரில் பாவங்கள் எல்லாம் கரைந்து விட்டன. இன்று புதிதாய் பிறந்தது போல் அவன் புதுப்பிறவி எடுத்து விட்டான். அதனால் அவன் செயல்களை சந்தேகத்தோடு பார்க்கிறோமோ என்ற நினைவிற்கு இடம் தந்து விடாதீர்கள். இல்லை மன்னவா, இனி நான் அவன் செயல்களை கண்காணிக்கவே மாட்டேன். நான் இப்போது அவனை முழு மனதோடு நம்புகிறேன் மன்னவா. எல்லாம் நன்மைக்கே என்பது போல் கோட்டை தளபதியை விடுவித்ததும் நன்மையாக அமைந்தது. இளம்படுதியும் வந்து சேர்ந்து விட்டால் இனி எந்த பிரச்சனையும் இன்றி நமது பணிகளை தொடரலாம். நீங்கள் சென்று வரவேற்புக்கான பணிகளை தொடங்குங்கள். உத்தரவு மன்னவா. வாதேவி, எப்போது வந்தாய்? இரு பக்கத்து ஆட்டத்தையும் தாங்களே ஆடி இரண்டுமே சரியில்லை என்று நீங்கள் ஆதங்கப்பட்டு சாய்ந்தீர்களே, அதற்கு முன்பே வந்துவிட்டேன். என்ன ஆயிற்று பிரபு? என் மனதில் உள்ள குழப்பம் நீங்க இதையாவது ஆடி பார்ப்போம் என்று தொடங்கினேன். குழப்பம் மேலும் அதிகமாகிவிட்டது. அப்படி என்ன குழப்பம்? இளம் வழுதி விடுவிக்கப்பட்டு பிரச்சனை இல்லாமல் வந்து சேர்வானா என்பதை பற்றியா? இல்லை இல்லை, அதை பற்றிய சிறு சந்தேகம் கூட எனக்கு கிடையாது. அதெப்படி அவ்வளவு உறுதியாக கூறுகிறீர்கள்? முத்துநகை ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அதை நிச்சயம் வெற்றிகரமாக செய்து காட்டுவாள்.
முத்துநகை என்று சோழ நாட்டிற்கு திரும்பி வருகிறாளோ அன்று இளம்வழுதியும் உறுதியாக வந்து சேருவான். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. உங்கள் மனக்குழப்பம் அது இல்லை என்றால் வேறென்ன பிரச்சனை? ரோமாபுரி தூதுவன் பற்றிய பிரச்சனைதான். என்ன சொல்கிறீர்கள்? ரோமாபுரியிலிருந்து தூதுவன் வருவதால் நமக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா? நல்ல கேள்வி கேட்டாய். பாண்டிய நாட்டின் பேரரசி கேட்கக்கூடிய கேள்வியா இது? இன்று நம் தமிழகத்தின் புகழ் கடல் கடந்த நாடுகளிலெல்லாம் பரவி இருக்கிறது. அவற்றுள் மிகப்பெரிய வரலாற்று பெருமை கண்டது ரோமாபுரி. உலக சரித்திரத்தையே மாற்றி அமைத்த ஜூலியஸ் சீசர் சென்றேன், கண்டேன், வென்றேன் என்று சொல்லி பல நாடுகளை வென்று ரோம பேரரசை உருவாக்கிய போது உலகமே மிரட்சி அடைந்து விட்டது பஞ்சவன்மாதேவி. அந்த ஜூலியஸ் சீசரின் அன்புக்குரிய ஆக்டேவியஸ் தான் இன்று ரோம பேரரசை அரசாளும் அகஸ்டஸ் சீசர். அவர் தமிழகத்தின் மூவேந்தர்களில் நாம் தொடர்பு கொள்ள தகுதியானவர் பாண்டிய பேரரசர்தான் என்று நம்மிடம் ஒரு தூதுவனை அனுப்பியிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய கௌரவம்! அப்படி சொல்லுங்கள். பிறகு எதற்கு ரோமாபுரி தூதுவன் பற்றி பிரச்சனை என்கிறீர்கள்? ரோமாபுரி தூதுவனால் பிரச்சனை இல்லை. அந்த தூதுவனுக்கு பாதுகாவலனாக நியமிக்கப்பட இருப்பவன் யார் என்பதில்தான் பிரச்சனை. அதனால்தான் அன்று அவையில் தூதுவன் வர இருப்பதை பற்றி பேசிய நான் அவனுக்கு பாதுகாவலனாக யாரை நியமிக்க இருக்கிறேன் என்பதை பற்றி சொல்லவில்லை. ஆனால் எவ்வளவு நாட்களுக்கு அதை சொல்லாமல் தாமதப்படுத்த முடியும்? அடுத்த முறை சபை கூடும்போது அதை சொல்லத்தானே வேண்டும். அதனால்தான் மிகவும் குழப்பமடைந்திருக்கிறேன். மணிமாறனும் மகேந்திரனும் தங்களுக்குத்தான் அந்த பொறுப்பை தர வேண்டும் என்று அப்போதே போர்க்கொடி உயர்த்திவிட்டார்கள் என்ற செய்தி எனக்கு வந்துவிட்டது. என்ன தகுதி இருக்கிறதென்று இவர்கள் தங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள்? மகேந்திரனுக்கு உள்ள ஒரே ஒரு தகுதி என் உடன் பிறந்த அக்கையாரின் மகன் என்பதுதான். போர்க்களத்தையே பார்க்காதவன் ரோமாபுரி தூதுவனுக்கு பாதுகாவலனாக இருப்பேன் என்கிறான். அக்கையாரும் எனது ஆசான் என்ற உரிமையோடு அக்கையாரின் கணவர் வீரபாகு அவர்களும் இங்கு வந்து எங்கள் மகனுக்குத்தான் அந்த உரிமையை தர வேண்டும் என்று கேட்டால் அவ்வளவு எளிதாக அதை புறக்கணித்து விட முடியுமா? போகட்டும். மணிமாறன் எந்த வகையில் உரிமை கோருகிறான்? பாண்டிய நாட்டின் பிரதம சேனாதிபதியின் மகன் என்ற உரிமை ஒன்று மட்டும் போதுமே. அத்தோடு நான் நடத்திய போர்களில் பங்கு கொண்டு தன் வீரத்தை நிலைநாட்டியவன். செழியன் இருங்கோவேளின் சிறையில் அகப்பட்டுக் கொண்டபோது அவனை விடுவிக்க படை நடத்திச் சென்றவன். இப்படி பல தகுதிகள் இருக்கின்றன. இவ்வளவு சொல்கிறீர்களே, செழியனை பற்றி ஏன் எதுவுமே பேச மறுக்கிறீர்கள்? அவனுக்கு அந்த தகுதி இல்லையா? செழியனுடைய தகுதியை பற்றி நான் இனி பேச என்ன இருக்கிறது? சோழ நாட்டிலிருந்து மாமன்னர் கரிகால் வளவரே செழியன் தான் அதற்கு பொருத்தமானவன் என்று மடல் அனுப்பியிருக்கிறாரே. என்ன சொல்கிறீர்கள்? அவர் எப்படி? நான் தான் எனது குழப்பத்தை பற்றி அவருக்கு மடல் அனுப்பியிருந்தேன். அவரும் பிரச்சனையை தெளிவாக புரிந்து கொண்டு விரிவாகவே எழுதிவிட்டார். என்னவெல்லாம் எழுதியிருக்கிறார் என்பதை பற்றி எனக்கு தெரிய வேண்டியதில்லை. நிறைவாக என்ன சொல்லியிருக்கிறார்? செழியன் தான் அதற்கு தகுதியானவன் என்று சொல்கிறார். இங்கு இருப்பவர்களிலேயே செழியன் ஒருவன்தான் அந்த பொறுப்பை ஏற்க தகுதியானவன் என்று எங்கோ இருக்கும் அவருக்கே தெரியும் போது நாம் ஏன் இந்த விஷயத்தில் தயங்க வேண்டும்? தேவி, உனக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? நான் நீண்ட காலமாகவே மகேந்திரனை புறக்கணித்து வந்திருக்கிறேன். அவன் எந்த ஆயுத பயிற்சியும் பெறாதவன், வக்கிர குணம் படைத்தவன் என்பதற்காக. ஆனால் இப்போது அவன் தன் தந்தையிடம் போதுமான அளவு பயிற்சி பெற்று வருகிறான். தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை நானே கேள்விப்பட்டேன். அதை காரணமாக கொண்டு அக்கையார் வந்து வற்புறுத்தினால் என்ன சொல்வதென்று தான் தயங்குகிறேன். பிரபு, இனி நாம் இதற்காகவெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. பொறுப்புகளை நிறைவேற்றும் போது உறவுகளை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம் இளம்வழுதி செய்த தவறு கூட எல்லோரையும் நல்லவர்களாக, பண்புள்ளவர்களாக நினைத்ததுதான். அதனால்தான் சேர மன்னரிடம் நட்பு பாராட்டுவதற்காக சென்று இன்று சிறைப்படும் நிலைக்கு ஆளாகிவிட்டான். இனி நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடல் கடந்து வரும் தூதுவனுக்கு பாதுகாப்பு தரும் விஷயத்தில் தவறு நேர்ந்து விடக்கூடாது. சகல ஆயுத பயிற்சிகளிலும் சிறந்தவனாக விளங்கி தாங்கள் நடத்திய போட்டிகளிலெல்லாம் வென்று காட்டிய செழியன் எங்கே? இப்போதுதான் ஆயுதத்தையே கையில் எடுத்திருக்கும் மகேந்திரன் எங்கே? அதேபோல் எல்லா போட்டிகளிலும் தோல்வியடைந்து பொறாமையில் புழுங்கிக் கொண்டிருக்கும் மணிமாறனால் எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்ற முடியும்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாங்கள் எதை சொன்னாலும்
சிறு தவறு நேராமல் நிறைவேற்றுபவன் செழியன் ஒருவன்தான். தாங்கள் சொன்னீர்கள் என்பதற்காக தன் காதலையே மறக்க தயாரான தியாகசீலன் செழியன்தான். நம் இருவரையும் பெற்ற தாய் தந்தையராக கருதி நாட்டின் நலனுக்காகவே உழைத்துக் கொண்டிருப்பவன் செழியன்தான். உண்மைதான் தேவி. நாட்டின் நலனை பார்க்க வேண்டிய நேரத்தில் வீட்டின் உறவுகளை பற்றி சிந்திப்பது அவசியமற்றது என்பதை தெளிவாக உணரச் செய்து விட்டாய். செழியன் தகுதி எப்படிப்பட்டது என்பதையும் தெளிவுபடுத்தி விட்டாய். அவை கூட்டி அனைவரும் அறிய செழியன்தான் ரோமாபுரி தூதுவனின் பாதுகாவலன் என்பதை அறிவித்து உறுதிப்படுத்தி விடுகிறேன். அரண்மனை வரைபடத்தில் குறிக்கப்பட்டிருந்த நீர்நிலை பகுதி இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். சந்தேகமே வேண்டாம், இதே இடம்தான். நீர்நிலையை ஒட்டியுள்ள இந்த கட்டிட பகுதிகளும் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்படியென்றால் இந்த சுற்றுப்பகுதியில்தான் எங்கேயோ அந்த சுரங்கப்பாதை இருக்க வேண்டும். வாருங்கள், தேடி பார்ப்போம். பார்த்திபன், அங்கே பாருங்கள். வரைபடத்தில் குறிப்பிட்டிருந்த அதே விளக்கு, சுற்றிலும் பந்தம். ஆனால் அங்கே மட்டும் ஒரே ஒரு விளக்கு. ஆமாம் பார்த்திபன், அதுதான் சுரங்கப்பாதையின் அடையாளமாக இருக்க வேண்டும். வாருங்கள், அங்கு போகலாம்.